உடையா சொலின். நற்பண்புகள் உள்ளவர்கள் பயனற்ற சொற்கள் சொன்னால் அவர்களிடம் இருக்கும் நற்பண்புகள் விலகிவிடும் என்று சொல்லுகிறார். நம்முடைய இந்தியாவிலே உலகத்திற்கெல்லாம் இந்து மதத்தை பற்றியான ஒரு கொள்கையை விதைத்தவர் விவேகானந்தர். 1893 அமெரிக்காவின் சிகாகோ நகரத்திற்கு செல்லுகிறார். உலக மத துறவிகளுடைய மாநாடு அங்கே நடைபெறுகிறது. எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அங்கே சென்று வந்திருக்கிறார். அப்போ இவரை பார்ப்பது நல்ல இளைஞர், ஒரு காவி வேண்டி போட்டிருக்கிறார், காவி வேண்டிக்கிட்டு இருக்கிறார், தலையில ஒரு துண்டால கட்டிருக்கிறார். அங்கே வந்தவர்கள் எல்லாம் பார்க்கும்போது என்ன பையன், இவருக்கு என்ன தெரியும், இவரெல்லாம் வந்து மதத்தை பற்றி பேச வந்துட்டார் என்று சொல்லி இவரை ஒரு ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. வயதிலே முதிர்ந்தவர்கள், நிறைய கற்றவர்கள், அந்த அவர்களுடைய மதத்தினுடைய பெருமையை அந்த மாநாட்டிலே பேசுகிறார்கள். அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். கடைசியாக விவேகானந்தரை பேசுவதற்கு அழைக்கிறார். அதுவரையிலே பேசியவர்கள் எல்லாம் துவக்கத்திலே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று சொல்வார். ஆனால் விவேகானந்தர் பேசுகிறார். துவங்கி எழுந்த உடனேயே சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று சொல்கிறார். அந்த அரங்கம் அதிர்கிறது. அது மட்டுமல்ல, அதன் பிறகு பேசுகிறார், இந்த உலகத்திலே எங்கெல்லாம் போர் நடக்கிறது, எங்கெல்லாம் மதக்கலவரம் நடக்கிறது, அங்கிருந்தெல்லாம் அகதிகளாக வந்து அவர்களை பாதுகாக்கக்கூடிய பல மதங்கள், பல சாதிகள் நிறைந்த நாட்டிலே இருந்து நான் வந்திருக்கிறேன் என்று அவர் பேசுகிறார் விவேகானந்தர். இங்கெல்லாம் இப்ப ஏதோ மதச்சண்டைகள் பல நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவிலே பல மதங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இருந்தாலும் நாங்கள் அனைத்தையும் மத சகிப்பு தன்மையோடு நாங்கள் இங்கே வாழ்ந்து வெளியிலே இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அதிலே தென்னிந்தியாவை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுகிறார். கிறிஸ்துவ நாடுகளிலே இருந்து அகதிகளாக போர்களிலே பாதிக்கப்பட்டு வந்த மக்களை எங்களுடைய தென்னிந்திய மக்கள் இன்றைக்கும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த நாட்டிலே இருந்து நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதில் ஒரு கதையையும் அவர் சொல்லுகிறார். தவளை கிணத்துக்குள்ளே ஒரு தவளை இருந்து கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தவளை இந்த கிணறுதான் பெரிது, இதுதான் உலகம் என்று அது நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் கடலினுடைய நீர் அலை அடித்து அந்த கடலிலே இருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருந்த தவளையானது கிணத்தின் உள்ளே வந்து விழுந்து விடுகிறது. வேறொரு தவளை இந்த தவளையை பார்த்து விட்டு கிணத்திலே இருந்த தவளை சொல்லுகிறது, பார்த்தியா, நீ வெளியிலே எங்கே இருந்தாயோ தெரியவில்லை, ஆனால் நான் எவ்வளவு பெரிய உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கிணத்திலே இருந்த அந்த தவளை கடலிலே இருந்த தவளையை பார்த்து சொல்லியதான். அதை உதாரணம் காட்டி விவேகானந்தர் சொல்லுகிறார், மதம் என்பது மனித நேயத்தை வளர்ப்பதற்கும் மனித நேயத்தை காப்பதற்குமான ஒரு மதமாக இருக்க வேண்டுமே தவிர அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை வாய்ந்த மதங்கள் எங்கள் நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதநேயம் மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு தான் நான் முன்பு சொன்னேனே, ஒரு மண்ணிலே விதையை ஊனினால் அது மண்ணாக மாறுவதில்லை, நீராக மாறுவதில்லை, சத்தாக மாறுவதில்லை, அது செடியாக மாறுகிறது, மரமாக மாறுகிறது, உயர்கிறது. அப்படித்தான் மனிதநேயம் எத்தனை மதங்கள் இருந்தாலும், எத்தனை மதங்களிலே எத்தனை மார்க்கங்கள் இருந்தாலும், அனைத்து மார்க்கங்கள் வேண்டுமானால் வேறுபட்டு இருக்கலாம், ஆனால் மனிதநேயம் ஒன்றுதான் முக்கியமானது என்பதை விவேகானந்தர் தன்னுடைய சிகாகோ பேச்சிலே பேசுகிறார். இது பேசிய பிறகுதான் அங்கே அரங்கம் அதிர்கிறது. அவர் உலகளாவிய ஒரு விருந்தலைவராக, ஒரு ஆன்மீக தலைவராக வெளி உலகத்திற்கு காட்டப்படுகிறார், தெரிகிறது. அந்த அளவிற்கு அதை வள்ளுவர்